ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. 1000 விஷ்ணு நாமங்களை சொல்லும் பலனை ஒருமுறை ராமா என்ற சொல்லினாலே பெறலாம் என்று இந்த புனித ஸ்லோகம் சொல்கிறது. வணக்கம், இது உங்கள் வைனதேயா. ஸ்ரீராம அவதாரத்தின் தெய்வீக கதையை கூறும் இந்த வீடியோவை முடியும் வரை பாருங்கள். இந்த உலகில் தர்மம் நிலைத்து நிற்க இறைவன் பல அவதாரங்களை எடுத்துள்ளார். அவற்றில் மனிதர்களுக்கே முன்மாதிரியாக விளங்கும் அவதாரம் ஒன்று உள்ளது. அதுதான் ஸ்ரீ ராம அவதாரம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தின் நவமி திதியில் இந்த புனித அவதார நாளை நாம் ஸ்ரீராம நவமி என்று கொண்டாடுகிறோம். இன்று ஸ்ரீராமர் அவதரித்த அந்த தெய்வீக நிகழ்வை நாம் நினைவு கூர்வோம். பண்டைய காலத்தில் அயோத்தி என்ற புகழ்பெற்ற நகரத்தை ஆட்சி செய்தார் மன்னர் தசரதர். அவர் நீதியுள்ள மன்னர். அவரது ஆட்சி மக்களுக்கு மிகவும் நல்வாழ்வை அளித்தது. ஆனால் அவருடைய மனதில் ஒரு பெரும் துயரம் இருந்தது. அவருக்கு மகன் இல்லை. இதனால் தசரத மன்னர் மிகவும் கவலையடைந்தார். ஒரு நாள் தசரதர் முனிவர்களிடம் ஆலோசனை கேட்டார். அப்போது முனிவர்கள், உங்களுக்கு மகன் பிறக்க வேண்டும் என்றால் புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்று கூறினர். இந்த யாகம் மகப்பேறு வேண்டி செய்யப்படும் மிக புனிதமான யாகமாகும். இங்கே பலர் அறியாத ஒரு முக்கியமான நிகழ்வு ராமாயண பாரம்பரியத்தில் கூறப்படுகிறது. சில புராணங்களிலும் பின்னாளில் உருவான ராமாயண நூல்களிலும் மன்னர் தசரதர் மற்றும் தேவி கௌசல்யா இவர்களுக்கு சாந்தா என்ற ஒரு மகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவளை அங்க தேசத்தின் மன்னனான ரோமபாதா என்பவரிடம் தத்தெடுக்க வழங்கினர். பின்னர் அவள் திருமணம் செய்து கொண்டவர் மகா முனிவரான ரிஷ்யசிங்கர். இந்த சம்பவத்தால் தான் முனிவர் ரிஷ்யசிங்கர் அயோத்திக்கு வந்து புனிதமான புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்த ஒப்புக்கொண்டார். அந்த யாகத்தின் பின் தான் உலகுக்கு அவதரித்தார் ஸ்ரீராமர். இந்த நிகழ்வு பத்ம புராணம், ஆனந்த ராமாயணம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. மற்றும் பல பிராந்திய ராமாயண பாரம்பரியங்களிலும் இந்நாளில் எழுதப்பட்ட ராமாயண பாரம்பரியங்களிலும் கூறப்படுகிறது. அயோத்தியில் மகா முனிவர்கள் ஒன்று கூடி வேத மந்திரங்களை உச்சரித்து புனிதமான புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தினர். யாகம் முடிவடைந்த போது அக்னி தேவன் தோன்றி தெய்வீகமான ஒரு பாத்திரத்தில் பாயசத்தை வழங்கினார். அதை மன்னர் தசரதர் அவரது 3 மகாராணிகளான தேவி கௌசல்யா, தேவி கைகேயி மற்றும் தேவி சுமத்ரா இவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில காலத்திற்கு பிறகு சித்திரை மாதம் நவமி திதியில் அயோத்தியில் மிக பெரிய ஆனந்தம் ஏற்பட்டது. ராணி கௌசல்யாவிற்கு ஸ்ரீராமர் பிறந்தார். தேவி கைகேயிக்கு பரதன் பிறந்தார். சுமத்ரா தேவிக்கு லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் பிறந்தனர். இவ்வாறு 4 இளவரசர்களின் அவதாரம் அயோத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஸ்ரீராமர் ஒரு வீரனாக மட்டுமல்ல, அவர் தர்மத்தின் வடிவம். அவர் ஒரு சிறந்த மகன், ஒரு சிறந்த சகோதரன், ஒரு சிறந்த கணவன், ஒரு சிறந்த அரசன். அதனால்தான் அவர் புருஷோத்தமன் என்று போற்றப்படுகிறார். ஸ்ரீராமரின் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. உண்மை, தர்மம், அன்பு, பக்தி மற்றும் பொறுமை, இந்த பண்புகளை நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த மறைந்த நிகழ்வுகள் அதன் பெருமையை மேலும் உணர்த்துகின்றன. ராமோ ராஜமணி சதா விஜயதே, ராமம் ரமேஷம் பஜே. இந்த புனிதமான ஸ்ரீராம நவமி நாளில் நாம் அனைவரும் ஸ்ரீராம ஜெயம் என்று ஜபித்து ஸ்ரீராமரின் அருளை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸ்ரீராம ஜெயம்.